அவர் திமுகவினுடைய ஊதுகுழலாக செயல்படுகிறார். மக்கள் நீதி மையம் ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. திமுக ஒரு நடிகர் வச்சு ஒரு கட்சி ஆரம்பிப்பாங்க. தேர்தல் முடிஞ்ச உடனே நிச்சயமாக ஜோசப் விஜய் நடிக்கத்தான் போறாரு. அதுவும் நம்முடைய சன் குடும்பம் இருக்கு இல்லைங்களா, திமுக குடும்பம், ரெட் ஜெயண்ட், அந்த மாதிரியான அந்த படத்துல இவரே நடிப்பாரு. மிகப்பெரிய அளவுல ரசிகர்கள் யாரும் ஏமாற வேண்டாம். நிச்சயமா அவர் வந்து நிறைய சம்பாதிப்பாரு. புரியுதுங்களா? அது மட்டும் இல்ல, இன்பநிதி தயாரிப்புலையும் நடிப்பாரு. அவர் விசில் அடிப்பாரு. புரியுதுங்களா? நிச்சயமா இன்பநிதிக்கு விசில் அடிப்பாரு, உதயநிதிக்கு விசில் அடிப்பாரு. அதனால ஜோசப் விஜய் பேசுறத சீரியஸா எடுத்துக்காதீங்க. திமுக வந்து ஏ டீம், பி டீம் எல்லாம் கிடையாது, ஏ டீம். அதனால ஜோசப் விஜய் கட்சிங்கிறது ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணிக்கு இளைஞர்கள் போயிடக்கூடாது, அது வெற்றி பெறக்கூடாது. போன முறை கமலஹாசன் வச்சு பண்ணாங்க. பேட்டரி லைட் சின்னம் கொடுத்து கமலஹாசன் கலைஞர் டிவி உடைச்சாரு இல்லைங்களா? இன்னைக்கு கமலஹாசன் இருக்கிறாரு. இன்னைக்கு இந்த ஜனநாயகன் படத்தினுடைய உரிமை, சேட்டலைட் உரிமை யாரு கொடுத்துருக்காங்க? சன் குடும்பம் தான் வாங்கியிருக்குது. ஏன் இன்னை வரைக்கும் ஜோசப் விஜய் கைது பண்ணல தமிழ்நாடு போலீஸ்? ஏன் இன்னை வரைக்கும் விஜய் கைது பண்ணல? விஜய் இவர்களால் உருவாக்கப்பட்ட ஆள். அவர் ஏடிஎம்கே ஓட்ட பிரிச்சிருவாரு, பிஜேபிக்கு இளைஞர்கள் போறதை தடுத்துருவாரு அப்படின்னு இவங்கதான் எழுதி கொடுக்குறாங்க. ஜோசப் விஜய் பேசுற பேச்செல்லாம் வேற யாரும் எழுதி கொடுக்குறாங்கன்னு நினைக்காதீங்க. திமுகவுக்கு யார் வியூகம் வகுத்து கொடுத்தாங்க? ஆர்வர்தனாதான் வியூகம் வகுத்து கொடுத்தாரு. ஜான் ஆரோக்கியசாமி தான் வியூகம் வகுத்து கொடுத்தாரு. அவங்கதான் இன்னைக்கு ஜோசப் விஜய் எழுதி கொடுத்துருக்காங்க. என்னன்னு? தூய சக்தி, தீய சக்தி, இதெல்லாம் திமுக எழுதி கொடுத்துருக்காங்க. நேற்று நீங்க ஜோசப் விஜய் பேசுறதா சொல்றீங்க இல்லையா? யாரோ ஆரம்பிச்ச கட்சி நான் நடத்தல, நான் வந்து என்னுடைய கட்சி ஆரம்பிச்சிருக்கேன், இது திமுக எழுதி கொடுத்த கட்சி தான். அதனால இந்த வசனத்தை தான் அவர் பேசிட்டு இருக்கிறாரு. ஜோசப் விஜய் ஒரு நல்ல பொழுதுபோக்கு, அவர் ஒரு நல்ல அவர் ஒரு நடிகர். அப்படி எதிர்க்கிறதா நானும் போடுவாங்க. நான் அடிக்கிற மாதிரி அடிக்கிறேன், நீ அழுகிற மாதிரி அழு. ஆனா உள்ளுக்குள்ள இவர் படம் அடிச்சா அந்த சேட்டலைட் உரிமையை அவங்க தான் வாங்கிக்குவாங்க. புரியுதுங்களா? அதனால அது நடிப்பு, திமுகவுடைய ஏமாற்று வேலை. திமுக தான் ஜோசப் விஜய் இயக்குது. கதை, வசனம், டைரக்ஷன், ப்ரொடக்ஷன் சகலமும் திமுக தான். ஜோசப் விஜய் அந்த படத்துல நடிச்சுட்டு இருக்கிறாரு. தமிழக வெற்றி கழகங்கிற திரைப்படத்துல இன்னைக்கு நடிச்சுட்டு இருக்கிறாரு. நிச்சயமா இந்த படம் ஃபெயிலியர் ஆயிரும். அவர் அரசியல் களத்துல ஃபெயிலியர் ஆயிருவாரு. தமிழக மக்கள் கொஞ்சம் அவருடைய ரசிகர்கள் வேணா ஏமாறலாம். ஏங்க, இந்த மக்களை கொல்றதுக்குன்னே ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. இது வரைக்கும் 50 பேர் செத்து போயிருக்கான். ஜனநாயகம் கிடையாது, அவர் பிரணநாயகன். நேற்று நடந்த கூட்டத்தில் கூட செத்து போயிட்டான்.